ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது புதிது புதிது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த கிருபை புதிதாக இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இரவு முழுவதும் நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல உறக்கத்தை கொடுத்து ஸ்தோத்திரம். விசேஷமாக கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு கணின்மனை போல காத்தீர். பல தேவைகள் இருந்தது, பல போராட்டங்கள் இருந்தது, பல சண்டைகள், சச்சரவுகள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் இருந்தது. அவற்றின் மத்தியில் நீர் எங்களோடு கூட இருந்தீர். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த கோலமுடைய தடியும் எங்களை தேற்றும் என்ற நம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி எங்களை நடத்துவ கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? புதிய வாரத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, புதிய வாரத்தில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த பண்டக சாலையில் இருந்து தரப்போகிற ஆசீர்வாதத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க. நீர் கொடுக்க போகிற ஆரோக்கியத்துக்காக நன்றி, ஆலோசனைக்காக நன்றி, நீர் கொடுக்க போகிற ஜெயத்துக்காக நன்றி, நீர் கொடுக்க போகிற புதிய புதிய தகவலுக்காக நன்றி, நீர் கொடுக்க போகிற புதிய புதிய நன்மைகளுக்காக நன்றி, கொடுக்க போகிற புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. நம்புகிறவும் நேசிக்கிற, என்றும் எந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறேன், அனுகூலமான துணையாக இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இந்த வேத வசனத்தின்படியே நாங்கள் ப்ராஸ்பர் ஆகும்படியான கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஹெல்த் வைஸ் ஸ்தோத்திரிங்க ஆண்டவருக்கு. இந்த வாரத்தில் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் ரெனியூவ்டு ஸ்ட்ரென்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். சுகத்தின் மேலே சுகம், பலத்தின் மேலே பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். நன்றி சொல்லுங்கள். நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது. நல்ல நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். நல்ல சுக செய்திகளை கேட்க போகிறோம். எல்லா கவலைகள், கண்ணீர்கள் மறைய போகிறது. கர்த்தர் சுகமாய் தங்க பண்ண போகிறார். நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை துதிப்பேன், சேருவேன். பாடலை நாம் பாடுவோம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றும் தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னையும் காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை போற்றுவேன். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவான்.
பார்ப்போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை தேடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை தேடுவேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எந்த நேரத்திலும் உம்மை நான் சேருவேன், எந்த நேரத்திலும் உம்மை தேடுவேன். உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் வெட்கம் அடையார்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். சொல்லுங்க, என்னோட சேர்ந்து வசனங்களை எல்லாம் சொல்லுங்க. எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பலவீனனை பலவான மாற்றுகிறார். ஞானம் இல்லாதவனை ஞானியாய் மாற்றுகிறார். வியாதியஸ்தனை சுகப்படுத்துகிறார். இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில காணப்படுகிற இழப்புகளுக்கு ஈடு செய்கிறார். தேவைகளை என் இயேசு சந்திக்கிறார். இப்பொழுதும் கூட உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்தை சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பிரிவினையின் ஆவியின் குடும்பத்தை விட்டு அகற்றும். இந்த வியாதியின் பலவீனங்கள் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும். குழந்தை பேருக்காக ஜெபிக்கிறவங்க, கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேளுங்க. அன்னாளின் ஜெபத்தை கேட்டது போலவே எங்கள் பிள்ளை உமக்கு ஒப்படைக்கிறோம், அதனால எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்ப்பத்தை திறக்க காத்திருக்கிறார். ஆகாரை போல இஸ்மவேலுக்காக அழுக. இஸ்மவேலின் கண்ணீரை பார்த்த ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்கினது போல நம் பிள்ளைகளையும் பெரிய ஜாதி ஆக்குவார். அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லா நோய்களும், எல்லா வியாதிகளும், எல்லா உடல் உறுப்புகளின் பாதைகளும், உடல் உறுப்புகளின் சேதங்களும் சீர் செய்ய இயேசுவால் மாத்திரம் உண்டு. இமைக்கும் நேரத்தில் செய்வார். நமக்கு தெரியாத சில காரியங்கள் செய்வார். செறிந்த சில வியாதிகளை குணமாக்குவார். இந்த இரவு, இந்த காலையில கர்த்தர் எல்லாத்தையும் புதிதாக மாற்றுகிறார். விசேஷமாக ஒரு புதிய ஆவியை கொடுங்க, புதிய வழியை தரங்க, புதிய வாழ்க்கையை கொடுங்க, புதிய கல்வியை கொடுங்க, புதிய வேலையை கொடுங்க, புதிய வழிகாட்டுதலை தாங்க. என் தேவனோடு கூட இருக்கிறத மற்றவர்கள் புரிந்து கொள்ள எங்கள் சத்துருக்களை விளக்குங்க. சத்துருக்களின் சரி கட்டுதலை எங்கள் கண்கள் காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம். மேலும் ஒரு காரியத்தை நாம் இன்று நாளிலே சிந்திக்க போகிறோம். 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்திலிருந்து அவர் Matthew Gospel chapter 8 verse 23. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்க இயேசு கிறிஸ்துவின் ஆரம்ப கால ஊழியத்துல அவர் எதிர்பார்த்த காரியம், அவரை பின் செல்கிறவர்களை அவர் எதிர்பார்த்தார். ஃபாலோ பண்ணுகிற டிசைப்பிள அவர் எதிர்பார்த்தார். அது இங்க நிகழ்ந்தது. ஏன்னா அதுக்கு முந்தி இருக்கிற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேத பாரகன் வந்து, நீர் எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். ஆண்டவர் உனக்கு ஒரு சரியான பதிலை கொடுத்தார். வாய்ப்பில்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேதக்காரன் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அவரை ஃபாலோ பண்ணா பெரிய வீடு, வாசல், பதவி இவையெல்லாம் கிடைக்கும் என்று யோசித்தானோ இன்னும் தெரியல. ஆண்டுடைய பதிலிலிருந்து
அவனுடைய நோக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரிடத்துல வெறும்னே ஆஸ்திக்காகவோ பணத்திற்காகவோ அற்புதத்திற்காகவோ அதிசயத்திற்காகவோ நல்ல வாழ்க்கைக்காகவோ மாத்திரமே வந்தா அது யாருக்குமே பயனில்லை. கடவுளுக்கும் பயனில்லை, நமக்கும் பயனில்லை. அதனால் ஆண்டவர் ஏதாகிலும் கொடுப்பார் என்றால் நிச்சயமாக கொடுக்க மாட்டார். அடுத்து ஒருத்தன் அவருடைய சீஷர் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்னே போய் நான் என் தகப்பனை அடக்க பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவனுக்கு முடியாதுன்னு சொன்னவர், இல்லை நீ வராத அப்படின்னு சொன்னவர், பலவிதமான நோக்கங்களோடு எண்ணங்களோடு தீய ஆசைகளோடு என்னிடத்துல வராதே என்று ஒரு கூட்டத்தாரை அல்லது வேதப்பாருகிற ஒருவனை கர்த்தர் விலக்கி வைத்தார். ஆனா இன்னொருவனை அவர் என்ன சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா, உன் நோக்கம் நல்லதுதான், உன் தாயின் மீது தகப்பின் மீது நீ வைத்த அன்பு சரியானதுதான், அதனால நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இதுல முதல் குறிப்பு, இந்த நாளிலே காலையில ஒரு 2 குறிப்பை நாம் இந்த அற்புதத்துல இன்னைக்கு மாத்திரம் பார்த்துட்டு நாளைக்கு நாம கடந்து செல்லலாம், நாளைக்கும் பார்க்கலாம். இயேசுவை பின்பற்ற வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் ஏதோ அற்புதம் வேணும்ன்றதுனால மாத்திரம், அல்லது எனக்கு அதிசயம் நடக்கணும் அதனால நான் இயேசுவை பின்பற்றுவேன், எனக்கு வேலை கிடைச்சா போதும் இயேசுவை பின்பற்றுவேன், அதோட ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது பேக் ஆஃப் தி மைண்ட் உங்களுக்கு எண்ணம் இருந்தா நிச்சயமாக அந்த காரியத்துல என் ஆண்டவர் உதவி செய்யவே மாட்டார். அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தாலுமே அது உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதோடு கூட வேதனை இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட அவர் வேதனையை கூட்டார். அதனால எல்லா சூழ்நிலையிலும் நம்ம இயேசுவை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், ஆர் வி ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட்? நம்ம முழு மனதோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை பின்பற்றுகிறோமா? ஆதாயத்திற்காக பின்பற்றுகிறோமா? இந்த கேள்வி முதல்ல வைங்க. நம்ம இயேசுவை பின்பற்றுவதில் எந்த சுணுக்கமும் காட்டக்கூடாது. எதையும் முன்வைத்து இயேசுவை பின்பற்றுவதில் அர்த்தம் இல்லை. அதனால இயேசுவை பின்பற்றின சீடர்கள் எல்லாம் பார்க்கலாம், அவங்களுக்கு எந்த பர்சனல் அஜெண்டாவும் கிடையாது. ஆனால் இயேசுவை தன்னுடைய தலைவராக, இரட்சகராக, மீட்பராக அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றும் நம்முடைய வரலாற்றிலே பேசப்படுகிறார்கள். முதல் குறிப்பு, நாம் மாத்திரமல்ல நம்ம பிள்ளைகளும் கூட நம்ம ஜெபத்தில் நடத்தும். ஆண்டவரே, ஜெபத்தில் கேட்டோம், ஆண்டவரே என் பிள்ளைகள் உம்மை மாத்திரமே பின்பற்றி வர வேண்டும், உலகத்தை பின்பற்றி போனது போதும். தினந்தோறும் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார், உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு கூட்டம். 2வது, அவர்கள் படவில் ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலின் பெருங்காற்று உண்டானது, அவரோ நித்திரையாய் இருந்தார். இயேசுவை பின்பற்றுகிற பொழுது ஒண்ணுமே நடக்காது, நம் வாழ்க்கையில எல்லாம் நல்லமா போகும், எல்லாம் சரியா இருக்கும், குறைவே இருக்காது, தாழ்ச்சி இருக்காது, கடன் இருக்காது, அவமானங்கள் இருக்காது, இழப்புகள் இருக்காது, தோல்விகள் இருக்காது, எல்லாம் ஜெயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறு. இதுக்கு முந்தி வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அற்புதம், பேதுருவின் மாவி அற்புதம், அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தா மிராக்கள். இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா
மிராக்கிள். இந்த இடைப்பட்ட இடத்துல பிசாசை துரத்துறார். இங்க இடைப்பட்ட இடத்துல மிராக்கிள், சென்டர்ல ஸ்டார்ம், அதுக்கப்புறம் மிராக்கிள். இன்னும் சொல்ல போனா மிராக்கிள்ஸ் பேதுருவின் மாமியை ஜுரமை குணமாக்குகிறார். மக்கள் பார்க்கிறாங்க, சீடர்கள் பார்க்கிறாங்க. அதுல பேதுரு அவன் கண்ணார பார்க்கிறான், சொந்த மாமியை குணமடைகிறத பார்க்கிறான். அடுத்த க்ஷணம் என்ன செய்யறான்னா, அவன் ஒரு பெரிய ஸ்டார்மை பார்க்கறான். ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கணும்? பாருங்க, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்கும். ஒரு மிராக்கிள், அகெயின் ஸ்டார்ம், அதன் பிறகு அதை தொடர்ந்து மிராக்கிள்ஸ், அதன் பிறகு ஸ்டார்ம், அதன் பிறகு மிராக்கிள். எது வரைக்கும்னா நம்முடைய நம்பிக்கை உறுதியாய் வரும் வரைக்கும், நம்முடைய நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும், நாம இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிற வரைக்கும், ஆண்டவர் மீது இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு வருகிற ஸ்ட்ராங் உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த அலைகளும் இந்த காற்றும் இந்த தண்ணீர் மேலே எழும்புகிறதும் கிட்டத்தட்ட இந்த ஹிஸ்டரிஸ் சொல்றாங்க, இந்த வரலாற்று ஆய்வாளர்கள், இந்த பகுதி கலிலேயா கடல் பகுதி, கடல் மட்டத்திலிருந்து, கடல் மட்டம் இருக்குதுல, சி இருக்கு, அந்த கலிலேயா கடல் 700 அடி கீழே இருக்குமா. அப்ப பார்த்துங்க, இது மட்டும்னா அந்த வரைபடத்துல அந்த கலிலேயா பகுதியை அதிலிருந்து 700 அடி கீழே இருக்குமா. அதனால என்னன்னா, அடிக்கடிக்கு கரண்ட், அடிக்கடிக்கு ஸ்டார்ம், திடீரென்று மழை, திடீரென்று புயல் வருமா. எத்தனை அடி வரை இருக்குன்னா 10 அடி வரைக்கும் அலைகள் எழும்புமா. அந்த அளவுக்கு மோசமான ஒரு 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 கடல் அது. ஒரு சுற்றிலும் மலைகள் இருப்பதனாலே அப்படி ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் என்று சொல்லுவாங்க. அந்த அந்த ஜியோகிராஃபிக்குள்ள நான் போக விரும்பலை. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 10 அடி வரைக்கும் இந்த ஸ்டார்ம் எழும்பும். திடீரென்று ஆபத்து விளைவிக்கும், திடீரென்று மரண அபாயங்கள் ஏற்படும், திடீரென்று நம்மளால போராட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும். இதுதான் இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசி உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி. இது சடன்லி, இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். சடன்லி, நீங்க வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சடன்லி ஃபியூரியஸ் ஸ்டார்ம் வந்து அவர்களை தொட்டதாம். எதுவுமே சொல்லிட்டு வராது. நமக்கு கடன் வரும்னா அது சொல்லிட்டு வராது, திடீரென்று வரும். வியாதி வரும்னா சொல்லிட்டு வராது, திடீர்னு வரும். விபத்து அதிரட்சரா திடீரென்று வரும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் திடீரென்று வரும், சடனா வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று பார்த்தா, இந்த பெயின், இந்த ட்ரையல் எதற்கு என்று சொன்னால், கடவுள் அனுமதிக்கிறார். எதற்கு என்று சொன்னால், நாம இன்னும் ஆண்டவருக்குள்ளே பலப்பட வேண்டும், உறுதியா நிற்க வேண்டும், இன்னும் ஸ்ட்ராங்கா, நங்கூரம் போல எந்த அலைகினாலும் எந்த பெரிய காற்றினாலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை ஸ்ட்ராங்கா வைத்து. ஏன்னா அந்த உலகம் போற போக்கு பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த 25 அவ்வளவு உலகம் எங்கும் இருக்கிற பிரச்சனைகளை நீங்க பார்த்து உற்று நோக்கினால் யாரும் நிம்மதியாய் படுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால இதெல்லாம் நாம கடந்து போகணும்னா நாம முதலாவது அந்த ஸ்ட்ராமுக்குள்ள இருந்து வெளியே வரணும். இந்த ஸ்ட்ராமுக்குள்ள போனாதான் அந்த
அலைகளுக்குள்ளே போனாதான், அந்த பெயின்குள்ள போனாதான், அந்த ட்ரையல் சோதனைக்குள்ளே போனாதான் நாம அமைதியாய் யாத்திரை பண்ணுகிற அந்த காலகட்டத்தை நாம் அடைய முடியும். அதுல ஸ்ட்ராங் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம ஃபிட் பண்றாரு, நம்மள ஃபிட்னஸா மாற்றுறாரு. அந்த ஸ்ட்ராங்ல எவ்வளவு நம்ம ஃபிட் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஃபிட்னஸா இருக்க முடியுமோ அவ்வளவு பலத்தை நமக்கு கொடுக்கிறார். இப்போ சீஷர்கள் தங்கள் பலத்தை எல்லாம் பிரயோஜனப்படுத்தியிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்ல அவர் தூங்குகிறார். அப்போ அவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பாய் மரத்தை கட்டியிருப்பாங்க, தண்ணீரை எடுத்து வெளியில ஊற்றி இருப்பாங்க, காற்று போகாத திசையில அல்லது வேறு காற்று போகிற திசையில பயணிக்க முற்பட்டிருப்பாங்க. அவங்களால முடிந்த பிரயத்தனங்களை செய்திருப்பாங்க. இதுதான் ஆண்டவருக்கு வேண்டும். இந்த ஸ்ட்ரகிள்ல, இந்த ஸ்ட்ராங்ல, இந்த ஸ்ட்ரகிள்குள்ள எப்படி நம்மை பொருத்தி வைத்து பார்ப்பது? எதுவுமே எளிதா கிடைக்காது. நண்பர்களே, அம்மா, அப்பா, சகோதரனே, எதுவுமே எளிதா கிடைக்காது. வாழ்க்கை இப்படியே இருந்துட்டா நாம கடவுளை தேட மாட்டோம். அதனால திடீரென்று இழப்பு வரும். என்னுடைய பர்சனல் லைஃப்ல சொல்றேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் மேலே போனது, உயரத்தை தொட்டோம். வருமானத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, சமாதானத்திலும் சரி, சந்தோஷத்திலும் சரி உயரத்தை அடைந்தோம். பிறகு அங்கிருந்து கீழே ஸ்ட்ராங்குள்ள வந்தோம். அது கொடுமையான ஒரு ஸ்ட்ராங். இந்த ஸ்ட்ராமை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஸ்ட்ராங். இந்த ஸ்ட்ராமை கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதன் பிறகு எழுந்து நின்றோம், வளர்ந்தோம். திரும்ப அந்த லெவல் வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்தார். திரும்பவும் அங்கிருந்து கீழே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ திருப்பி ஒரு ஸ்ட்ராங். அனுதினமும் மிராக்களை பார்க்கிறோம், அனுதினம் சாட்சிகளை கேட்கிறோம். ஏன் பர்சனல் டெஸ்டிமனி நிறைய இருக்கு. நிறைய சாட்சிகளும் இந்த யூடியூப் வழியாக அநேகர் வருகிறாங்க. அதுவும் இருக்கு. அதன் மத்தியில we are traveling in storm. இந்த ஸ்டார்ம் நான் அதை யோசிச்சு பார்த்தேன். ஏன் ஆண்டவரே, why? ஏன் அந்த மாதிரி நான் கடந்து போக வேண்டும்? அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு பதில் என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நான் பயிற்றுவிக்கிறேன். இட்ஸ் a learning experience. நீ இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உன்னை போல அநேகர் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்குள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் எனக்கு செய்தார் என்ற ஒரு நம்பிக்கை செய்தி உங்களால் என்ன சொல்ல முடியும்? அதனால தான் இந்த ஸ்ட்ராங் வழியா என்னை கொண்டு போகிறார் என்பதை நான் இன்றைக்கு நன்றாக புரிந்து கொண்டேன். அது என்றைக்கும் புரிந்து கொண்ட விஷயம்தான். ஆனா மறுபடியும் வருகிற பொழுது, இதை பற்றி சிந்திக்கும் பொழுது ஸ்ட்ராங் நல்லது. அதனால ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். இல்லைன்னா ஆண்டவரை உதாசீனப்படுத்தி நம்ம மனமோன போக்கிலே வாழ்ந்து போடுவோம். அதுக்கெல்லாம் ஆண்டவர் இடம் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஏன்னா அவருடைய பிள்ளைகளை அவர் கடிவாளம் போட்டு அவர் இழுக்கிறார். கடிவாளம் எதுக்கு போடுவாங்க தெரியுமா? நம்மளை நேர்வழிப்படுத்ததான். ஸ்ட்ராங் எதுக்கு தெரியுமா? நம்மளை நேரா அந்த 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 ஒரு பெரிய பலனை பெற்றுக்கொண்டு கடந்து போகதான். இந்த ரெண்டாவது குறிப்பு நீங்க புரிந்து கொள்ளுங்க. அவரை ஃபாலோ பண்ணுகிற பொழுது ஒரு பெரிய ஸ்ட்ராங் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நித்திரையாயிருந்தார். இது மூணாவது விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீசஸ் வாஸ் தேர். இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். Even though there is a storm, ஒன்னு நிச்சயம், in the storm we have Jesus. அதுதான் முக்கியம். நல்ல சந்தோஷமா இருக்கிறோம், அங்கேயும் இயேசு இருக்கிறார். பெரிய அற்புதம் செய்தார், அங்கேயும் இயேசு இருக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போறோம், அங்கேயும் இயேசு இருக்கிறார். லாசருவின் கல்லறையில இயேசு நின்று அழுதார்.
நம்முடைய வாழ்க்கையில எந்த பயணத்திலும் இயேசு இல்லாம ஸ்ட்ரகிள் பண்றது வேறு, இயேசு இல்லாத ஸ்ட்ராமை ஃபேஸ் பண்றது என்பது முடியாத காரியம். அதனாலதான் சில பேர் ரொம்ப முயற்சி பண்ணி ஆண்டவரை தேடாம ஸ்டாம்லயே மழிந்து போவது உண்டு. அவசியம் இல்லை, இயேசு இருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க அவர் தூங்கி கொண்டிருந்தார். அவர் தூங்கினாரோ அல்லது விழித்திருந்தாரோ அல்லது உட்கார்ந்து இருந்தாரோ அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் அல்ல. ஜீசஸ் வாஸ் தேர் வித் மீ. இயேசு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? இந்த சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையில, இந்த சிச்சுவேஷன்ல ஜீசஸ் வித் மீ. Even though I walk through the valley of death, he is with me. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? இயேசு என்னோடு இருக்கிறார். Whether it may be happiness அல்லது sorrow, Jesus was there with me. சிரிக்கிறோடு சிரிப்பா, அழுவோடு கூட அழுவா, போராடுவோடு கூட அவரும் போராடுவார். Do you think அவரு அன்னைக்கு அந்த ஸ்டார்ம் வரும் பொழுது அவர் அமைதியா இருந்திருப்பார் என்று நினைக்கிறீங்களா? நோ வே. அதை பார்த்து ஐயோ என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டோம் அப்படி நினைச்சிருப்பார் நினைக்கிறீங்களா? நோ வே. இல்லை, அவர் அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை, ஆளும் அல்ல. அவர் மனதில் அக்கறையில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நிச்சயம். அவருக்கு தெரியும் நான் என் மகனோடு இருக்கிறேன், அவன் என்னோடு கூட இருக்கிறான், என் சமாதானம் அவனுக்குள் இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த காலத்துல நீங்க யோவான் 14 வாசிச்சேன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னா இயேசுவின் சமாதானம். நீங்க இன்னைக்கு உறுதியா நம்ப வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க தேர்வுல, உங்க திருமணத்துல, உங்க பிள்ளைகள் திருமணத்துல, உங்க குழந்தை பேரில், உங்க சரீர பிரச்சனைகளில், உறுப்புகள் இழப்புகள் மத்தியில ஒன்று மாத்திரம் நீங்க பயங்கரமா புரிந்து கொள்ளுங்க, ஜீசஸ் இஸ் தேர் ஃபார் அஸ். இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா போதும். இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் என்னோடு தான் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் அந்த காற்றுக்கோ கடலுக்கோ அல்லது அலைகளுக்கோ என்னை உட்படுத்த மாட்டார், அழிந்து போக விட மாட்டார். அதிலிருந்து என்னை காப்பார், அதிலிருந்து கடந்து போக பண்ணுவார், அதிலிருந்து ஒரு ஒரு பயணத்தை, ஒரு பீஸ்ஃபுல் பயணத்தை கர்த்தர் கொடுப்பார். மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு போட்டு மாத்திரமல்ல, வேற போட்களும் இருந்ததா. இயேசு கிறிஸ்து அவருடைய சீடருக்கு மாத்திரம் அற்புதம் அன்னைக்கு செய்யல, இந்த சுற்றி இருந்த எல்லா போட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அதை செய்தார். இன்றைக்கும் அப்படிதான் ஆண்டவர் எல்லாருக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் இருந்தாலே போதும், அவர் இருந்தால் போதும். நீங்க கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும், நம்ம கவலைகளை எல்லாம் ஓர வச்சிடலாம். அவர் நம்ம மரணிக்க விட மாட்டார், நம்மை அழிக்க விட மாட்டார், நம்மை தாழ்த்த விட மாட்டார், நம்மளை உயர்த்தி அழகு பார்ப்பார். நீங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம் பார்த்து வாருங்க. அவங்க அற்புதங்களை பார்ப்பாங்க, இடையில ஒரு பெரிய சாரோ அல்லது ஒரு பெரிய ஸ்ட்ராம் அல்லது ஒரு பெரிய ட்ரையல் அல்லது ஒரு பெரிய பெயின் வரும். அதன் பிறகுதான் மிராக்கிள் வரும். அதனால நம்மையும் அந்த பரிசுத்தவான்களை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஃபார் எக்ஸாம்பிள் யோபு, ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பல, மோசே, பல எக்ஸாம்பிள் சொன்னால் யோசேப்பு, இன்னும் பல எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஆபிரகாமை சொல்லலாம், ஏன் ஈவன் ஈசாக்கி சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் பெயின் இருந்தது, குழந்தை இல்லை என்று நினைத்த பொழுது அவன் தன் மனைவிக்காக கதறி கதறி ஆண்டவரை நோக்கி செபித்தார், கர்த்தர் குழந்தை கொடுத்தார். இதுதான் லைஃப்.
ஸ்ட்ராங் இல்லாத லைஃபே உலகத்தில் இருக்காது. ஸ்ட்ராங் தான் சக்ஸஸை கொண்டு வரும். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீர் அனுபவத்தை இந்த ஸ்ட்ராங்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லை கொண்டு போய் முடிய போகிற தயவுக்கா நன்றி. இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தின்படியே எந்தெந்த ஏரியாவில் நம்முடைய பிள்ளைகள் வேண்டுதல் செய்கிறாங்களோ அந்தந்த ஏரியாவில் கர்த்தர், நான் இருக்கிறேன்ப்பா, உனக்காக நான் இருக்கிறேன், நான் இல்லைன்னு மாத்திரம் நினைக்காத, நான் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துங்க. அற்புதம் செய்யுங்க. இந்த நாளில் கூட ஜெப குறிப்போடு கூட அநேகர் இருக்கிறாங்க. நாளைக்கு சிஎம்சியில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கு. கர்த்தர் அதுலேயும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். அப்படியே மருத்துவமனைகளில் இருக்கிற அனைத்து மக்களையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொண்டு வரட்டும். வறுமையில் இருக்கிறவர்கள் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கட்டும். தேர்வுக்காக காத்திருக்கிறவங்க தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுங்க. இந்த நாளிலும் மன சமாதானத்தை, பீஸை கொடுங்க. ஸ்ட்ராங்லேயும் சமாதானமாய், ஆமாம் உலகத்தில் உபத்திரம் இருக்கிறது, ஆனால் நான் சமாதானமாக இருப்பேன். ஆமாம் எனக்கு கடன் இருக்குது, ஆனால் நான் ஹாப்பியாக இருப்பேன். என் கடனை அடைக்கிற ஒருவர் இருக்கிறேன், நான் திரும்பி பவுன்ஸ் பேங்க் ஆவேன். இந்த தைரியத்தோடு சொல்கிற கிருபை எங்களுக்கு தாரும். எல்லா தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.